ஒரு வழியா வந்தாச்சு. ஒரு 17 நாள் கிட்ட கடந்து, ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்து நம்மள வந்து எப்படி நம்ம அந்த ட்ராக்குக்கு கொண்டு வரது எப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ, இதுக்கப்புறம் நம்ம ஓட வேண்டியது மட்டும் தான் பாக்கி. நடுவுல ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் போயிடுச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணல தான். பட் இன் ரியாலிட்டி அதெல்லாம் நார்மல் தானே. நம்ம அதையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ண தானே செய்யணும். ஸோ, லைஃப்பில் உங்களுக்கு எப்பயாவது நீங்கள் கன்சிஸ்டன்சியை பிரேக் பண்ணுறீங்க அப்படின்னு தெரியுது. ஆனால் அது வந்து உங்களோட கையில் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரிகிறப்போ, ஜஸ்ட் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கே பர்சிஸ்டன்ட்னு ஒரு வேர்ட் இருக்குது. ஒன்ஸ் விட்டுட்டேன் அப்படின்றதுனால நம்ம லூசர் கிடையாது. ஸோ, தொடர்ந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம். மறுபடியும் நம்மளோட ட்ராக்குக்கு வருவோம். தொடர்ந்து செயல்படுவோம். ஏன்னா இங்கே சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. கேலி பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் செவி சாய்ச்சோம் அப்படின்னா நமக்கான வாழ்க்கை அப்படின்றது அவங்க கையில் போயிடும். கிட்டத்தட்ட நம்ம ஒரு பொம்மலாட்டத்தில் வரக்கூடிய ஒரு பொம்மையாக போயிடுவோம். நமக்கு இது வேண்டாம். நம்ம லைஃப் அது ஒரு படி மேலே ஏறினாலும் அது மனநிறைவோடு அந்த இடத்துக்கு நம்ம போய் சேரணும். நான் இதுக்காக எஃபோர்ட் போட்டேன், ஸோ நான் அந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு நமக்கு ஃபீல் ஆகணும். ஸோ, சந்தோஷமாக எதையாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பதட்டப்படாதீங்க. ஏன்னா பதட்டப்படுறதுனால இங்கே எதுவும் நடந்துட போகிறது கிடையாது. நமக்குன்னு ஒரு இனிஷியல் கேப்பபிலிட்டின்னு ஒன்று இருக்கும். லைக் லேர்னிங் கேப்பபிலிட்டி அப்படின்றது. சில பேர் 4 நாளில் கற்றுப்பான், சில பேர் 4 வாரத்தில் கற்றுப்பான், சில பேருக்கு 4 மாதம் ஆக தான் செய்யும். அதுக்காக எதுவும் பண்ண முடியாது. எல்லாரோட வாழ்க்கையும் இங்கே ஒரு மாதிரி இல்லைல்ல. எல்லாரும் ஒரு மாதிரியான வாழ்க்கையை தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ எனக்கு 23 வயசாச்சு. என்னோட சேர்ந்து படித்த மாணவர்களை இப்போ நான் பார்க்கும்பொழுது லைக் அவங்களோட வாழ்க்கை டோட்டலாக வேறு. அப்பா அம்மா வெல் செட்டில்டு. அவங்க ஜஸ்ட் செலவு மட்டும்தான் பண்ணுறாங்க. ஸோ, அவங்க வாழ்க்கை வேறையாக தான் இருக்கணும்ல. நம்ம வாழ்க்கை அப்படி கிடையாது. நமக்கான வாழ்க்கையை நம்ம தான் உருவாக்க போகிறோம். எப்படி இருக்கணுன்றதை வந்து டிசைன் பண்ண போகிறோம். நம்மளோட லைஃப்பை பொறுத்தளவுக்கு வி ஆர் த ஆர்கிடெக்டர். ஸோ, தொடர்ந்து டிசைன் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதை எக்ஸிக்யூட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவோம். எங்கே போய் நிற்கிதுன்னு தான் பார்த்துருவோமே. பதட்டப்படாதீங்க. சூழ்நிலைகளை எப்பயுமே வந்து பதட்டத்துக்கு உள்ளாக்காதீங்க. எப்பயுமே நம்ம அப்பா அம்மா நிறைய ப்ரெஷர் கொடுக்க தான் செய்வாங்க. நம்ம மேபி தெரிஞ்சது லேட்டாக இருக்கலாம். நமக்கு நம்ம லைஃப் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஆகிருக்கலாம். பட் அட்லீஸ்ட் உங்களுக்கு இப்போயாவது அந்த விழிப்பு வந்துச்சுல. அப்பா அம்மா பேச்செல்லாம் வந்து பெருசாக ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எடுத்துக்காதீங்க. லைக் அவங்க சொல்கிறது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக இருக்குது, அதாவது உங்களை மேம்படுத்துகிற வகையில் இருக்குது அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணுறது பிரச்சனை இல்லை. பட் ஆனால் சில வீடுகளில் சும்மாவே ப்ரெஷரை போடுவாங்க. எதுக்குன்னே தெரியாமல் படித்து முடிச்சிட்ட வேலை எப்போது அப்படின்னு கேட்பாங்க. ஆப்வியஸ்லி நமக்கு இது தேவைன்னு வச்சுங்களேன். பட் ஆனால் கம்பேர் டு தேர் பாஸ்ட், அவங்க அந்த காலகட்டத்துக்கு முன்னாடியே கல்யாணமே பண்ணியிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் நம்ம பார்க்காத விஷயங்கள் எல்லாமே அவங்க வாழ்க்கையில் பார்த்து முடிச்சிருப்பாங்க. ஸோ, அப்படி தான் அவங்களோட வாழ்க்கை அப்படின்றது இருந்திருக்கு. ஆனால் நம்மளை மட்டும் ஏதோ ஒரு விஷயத்தில் புஷ் பண்ணி நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகி சீக்கிரம் செத்து போகிற லெவலுக்குலாம் வந்துடுது. பாதி பேரால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தாங்க முடியல. என்ன பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்க பெருசாக நம்மளால்? லைக் அவங்க போடுற ப்ரெஷரில் வாழ்க்கை அப்படின்றது நம்ம இன்னும் என்ன சொல்கிறது, 1000 வருஷத்துக்கு சாம்ராஜ்யம் ஒன்றும் கட்ட போகிறது கிடையாது. என்ன மிஞ்சி போனால் இன்னும் ஒரு 50 வருஷம் வாழ்ந்துருவோமா? அவ்வளோதான் வாழ்வோம். 50 வருஷன்றது ஜஸ்ட்டு உங்களோட பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா காலங்கள் கடக்கிறது எப்படின்றதோட பேட்டர்ன் உங்களுக்கு புரிஞ்சிடும். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப கேவலமாக டைம் நகரும். லைக் தெரியாமல் நம்ம இப்போ என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 to 5 இயர்ஸ் ஜாலியாக இருந்தது. ஒரு 1.5 இயர் அதுக்கப்புறம் இருந்தது எல்லாமே வந்து ஒரு டார்க் சைட் ஆஃப் மை லைஃப் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ, இந்த மாதிரி வாழ்க்கையில் நம்ம நிறைய இடத்த நிறைய நேரங்களை வரவே வீணாக்கிட்டு போயிடுவோம். நடக்கும். ஸோ, இதெல்லாம் இருக்கிறதான வாழ்க்கை. எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வெளில வந்து அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி மாற்றிக்கிறோன்றதான வாழ்க்கை. ஸோ, தொடர்ந்து பயணிப்போம். உட்காந்துட மட்டும் கூடாது.
அவ்வளோதான். என்ன பொறுத்தளவுக்கு வாழ்க்கையில இப்போதைக்கு உட்காந்துர மட்டும் கூடாது. அதேபோல உங்களோட நெருங்கிய நண்பர்களோ, இல்ல யாரா இருந்தாலும் சரி, உங்கள நெருங்கி இருக்கவங்களோ, யாரு கூடயும் உங்கள வந்து மோஸ்ட்லி கம்பேர் பண்ணிறாதீங்க. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு அட்லீஸ்ட் நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய சில ஆட்கள்ல அவங்களும் ஒருத்தவங்க. எல்லாரோட லைஃப்லயும் டன்ஸ் ஆஃப் பீப்பிள்ஸ் இருந்ததில்ல. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 பேர் தான் மொத்தமாவே இருக்காங்க. ஸோ அப்படிலாம் பார்க்குறப்போ, அவங்க வாழ்க்கையில வந்து ஏதோ போயிட்டாங்க. நம்ம வந்து இன்னும் அதே இடத்துல தான் இருக்கோம் அப்படின்னு நெனச்சுட்டு, ஒன்ஸ் நீங்க வந்து அவங்கள்ட்டேருந்து ஒதுங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, உங்களுக்காக அட்லீஸ்ட் யாருமே இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா அவங்கள்ட்ட சொல்லுங்க. அவங்கள்ட்டேருந்து வர கமெண்ட்ட கேட்டுங்க. அ அவங்க ஒரு வேள நல்லவங்களா இருக்காங்க, உங்களுக்காகவே தான் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில, தே வில் கிவ் சம் சஜஷன். லைக் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றதையோ, இல்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதன்ற ஒரு ரிலாக்சேஷன குடுக்குறதாவோ, இதெல்லாம் பண்றவங்களா இருப்பாங்க. லைக் அதுக்கு அவங்க பெருசா ரெஸ்பாண்ட் பண்ணல. அத அந்த டாபிக்கே ஸ்கிப் பண்றாங்க அப்படின்னா, நீங்களும் அவங்கள ஸ்கிப் பண்ணிட்டு, பெட்டர் உங்களோட நீங்க வாழ பழகுங்க. ஆ ஸோ இவ்வளோ தான் எனக்கு சொல்ல தோணுச்சு. நெறைய கத்துப்போம். இதுதான் வாழ்க்கைன்னு தெரியிறப்போ, அது கொஞ்சம் வாழ்ந்து தான் பார்த்துருவோமே. இந்த வயசுல நம்ம நெறைய கத்துக்கணும், நெறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கணும். ஃபினான்ஷியலி ஸ்டேபிளா இருந்தா, நம்மளால நம்ம வாழ்க்கைய ஒரு படி மேல கொண்டு போ முடியும்னு தெரியுது அப்படின்றப்போ, தொடர்ந்து பயணிப்போம். ஒரு ஸ்டெப் டெய்லி போதுமானது. அட்லீஸ்ட். முடிஞ்சுச்சுன்னா அதிகமா கூட பண்ணலாம். தப்பில்ல. ஸோ பாய். அடுத்த வீடியோல பார்ப்போம்.